இப்படி வரும், இங்க முள்ளு வரும், இங்க கல்லு வரும், இங்க மேடு வரும், இங்க புலி வரும், இங்க சிங்கம் வரும்னு எப்படி ஒரு காட்டு வழி பாதை வழியாக சென்று பழக்கப்பட்டவருக்கு தெரியும் இல்லையா நம்மளை கூட்டு போறதுக்கு. அந்த மாதிரி குரு இந்த வாழ்க்கை என்கிற ஒரு காட்டுக்குள்ள பல முறை போயிட்டு வந்தவர், தெரியும் அவங்களுக்கு. அப்ப ஈஸியா அவர் கையை பிடிச்சு கூட்டு போவார். நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. அப்படி நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் என்ன பண்ணாலும் சரி விட மாட்டேன், போதும், எத்தனை பிறவியோ, எத்தனை பிள்ளைகளோ, எத்தனை மனைவியோன்னு எழுதுவாரு அப்பர் பட்டினத்தடிகள். முன்னம் எத்தனை எத்தனை அன்னையோ, முன்னம் எத்தனை எத்தனை அப்பனோ, முன்னம் எத்தனை எத்தனை மனைவியோ, முன்னம் எத்தனை எத்தனை கருவில் நான் இருந்தனோ. எப்பா மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்தான், கச்சி ஏகம்பனே உனக்கு மட்டும் சலிப்பே வரலையான்னு கேட்பான். எங்க அம்மா பெத்து பெத்து ஒவ்வொரு பிறவியா போட்டுச்சு அப்படின்ட்டாலாம். எத்தனை பிறவில நானும் உன்னை பெத்துக்கிட்டே இருப்பேன், போனியா ஒரு வேலையை முடிச்சியா, உன்னை அறிஞ்சியான்னு வந்தியா, நமக்குதான் ஞாபகம் இல்லையே. அப்படி அந்த ஞாபகத்தோடு நமக்கு இந்த பிறவியை முடிக்கணும் என்று உள்ளே செல்லணும். அப்படி செல்லும் பொழுது என்ன நடந்தாலும் சரி, கண்ணம்மா காட்டானை மேலேறி கடைவீதி காண்பேனோ. அப்படி அந்த கடைவீதியை காண வைப்பதுதான், காண வந்தவர்கள் தான் நம்ம எல்லாரும். அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சொல்லுவாங்க, புல் முதல் பிரம்மா வரை எல்லோரும் அந்த இறைவனை அறிய வேண்டி அடைந்து அம்மயமாதலுக்கு வந்தவர்கள் தான் ஒவ்வொரு பிறவியும். நமக்கு ஒரு புல்லு கூட அதை நோக்கிதான் பிரயாணிக்குது, கடைசியா மானிட பிறவி வேணும்னு கேட்கும். அதனால்தான் அவை சொன்ன, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் நல்ல ஜாலியா ஆட்டம் போறதுக்கா? இல்ல, நீதாண்டா இறைவனை அறிந்து அடைந்து அம்மயமாக முடியும். அதற்காக மானிட பிறவி அரிதுன்னு சொன்ன அவை. அப்படி அந்த மானிட பிறவி, அரிதான மானிட பிறவி அடைந்தது எதற்கு? இறைவனை அறிந்து அடைந்து அம்மயம் ஆதலுக்கு. அப்ப அதற்குரிய எல்லா விஷயங்களும் எங்க கிடக்கும்னா, உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்யறாரு அப்படின்னா இந்த மாதிரி சத்சங்க தொடர்பு, குரு தொடர்பு கிடைக்கும். இதுதான் நிறைவு பிறவி. நாம் கொஞ்சம் பண்பட்டவர்கள். எங்க ஆரம்பிச்சேன்? திருநெல்வேலியில எவ்வளவோ பேர் இருக்காங்களே, எல்லாருக்கும் இறைவன் நீங்க உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்துடலாம், நீங்க தான் பெரிய இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன் கூட இறைவன் ஈஸியா கொடுத்துருவாரு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட ஒரு 100,000 கோடியில 1000 கோடியில 1000 கோடி, எவ்வளவோ கோடி கோடி இருக்குப்பா. எவ்வளவு? உண்பது நாழி, உடுப்பது 4 முழம், நின்னா 1 அடி, உட்கார்ந்தா 2 அடி, படுத்தா 6 அடி. அவருக்கு 1000 வீடு இருக்கட்டும்பா. எவ்வளவு வருஷம் வாழ்வோம், எவ்வளவு உடல் நலத்தோட, ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. வள்ளல் பெருமானார், வேதாத்திரி ஐயா, மகான்கள்லாம் புரிஞ்சுட்டப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்ப இந்த அறிவை நீங்கள் பெற்றுவிட்டால் எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள். இப்ப இங்க அமர வைத்திருக்கிறார் என்றால் இறைவன் நாம் செய்த தர்ம பலனின் காரணமாக இந்த வகுப்பை போய் கேள். இங்க இருந்து நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த தேகத்தை மறைப்போம். வள்ளல் பெருமானார் சொன்ன மரணமில்லா பெருவாழ் ஒரு நிலை. ஆனால் இந்த தேகத்தை மறைத்து விட்டு இந்த ஆன்மா பிறப்பிறப்பு கணக்குக்குள்ள போகும்போது நீ எத்தனை சினிமா பார்த்த, எத்தனை வீடு கட்டின, எத்தனை நகை வாங்கின, ஜிஆர்டில வாங்கினியா, இல்ல 916 கேடிஎமா, இல்ல போலி 18 கேரட் போட்டாலே இங்க கிடையாது, இறைவன் பாப்பாரா? கல்யாண வீடு மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி பாப்பாரா? எவ்வளவு பட்டு புடவை கட்டின, எத்தனை பீரோல எவ்வளவு வச்சிருக்க, அங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது. எவ்வளவு சாதுக்களினுடைய சத் சங்கத்திற்கு சென்றாய், எவ்வளவு என்னை பற்றி நல்ல விஷயங்களை உன் ஆன்மாவிற்கு நீ கொடுத்தாய், எத்தனை பேரினுடைய பசியை போக்கினாய், எத்தனை பேரோட கஷ்டத்தை தீர்த்த, எத்தனை பேருடைய துன்பத்தை துடைத்தாய், எவ்வளவு தவம் செய்தாய், எத்தனை இறைவனை நினைந்து உருகினாய். இதுதான் அங்க கணக்கு. அப்ப இதுதானே அந்த கணக்குக்கு இங்க வர வைக்கிறார் இறைவன். எவ்வளவு கருணை இல்லை நம்ம மேல. எவ்வளவு பேருக்கு இறைவன் தண்டனை கொடுத்து நீ போக கூடாது. நீங்க விளையாட்டா நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால்
நல்ல வார்த்தைகளை கேட்பதற்குரிய அந்த ஆசீர்வாதத்தை ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேக்குறீங்கன்னா, ஒருத்தர் சொல்றத கேட்கிறோம் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு திறந்த மனதுடைய ஒரு ஆத்மாவா இருக்கணும். ஒருத்தர் சொல்றத கேட்கறது பெரிய செல்வம். வள்ளுவர் சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அவர் சொன்னது பொய்யா இருக்க முடியுமா? பொய்யா மொழி புலவர். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனர். காத குடு, இந்த காதை எடுத்து ஒருத்தன் சொல்றதை கேட்குங்க, வாழ்க்கையே மாற்றும் ஒரு வார்த்தை, ஒரு உபதேசம். எது மாற்றும் தெரியாது. அப்ப உங்க லைஃப் ஸ்டைலே மாத்த போகுது. உங்க பிறப்பிறப்பு சங்கிலியை அறுக்க இருக்கிறது. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். அப்ப எவ்வளவு ஒரு புண்ணிய கணக்கு இருந்தால் இறைவன் உங்களை போவதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. சூப்பர்ல உங்க நீங்க. ஆனா தொடர்ந்து எத்தனை ஆத்மாக்கள் முமுட்சுகளா அல்லது முத்தர்களா என்பது இனிமேதான் தெரியும். இப்ப நீங்க முத்தர்களா முமுட்சுகளா? பத்தர்கள் இல்ல, வந்து உட்காந்துச்சு. பத்தர்கள் லிஸ்ட்ல கிடையாது. அப்பாடா, முமுட்சுகளா முத்தர்களா? ஒரு 3 பேர் மட்டும் நித்திய சித்தர்கள். நாங்க எங்களுக்கு கடவுள் தான் வேணும். அது சொல்றது கூட எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். அது ஒரு 2 ஆத்மா வந்து மீதி பேரெல்லாம் நம்ம சொல்றது, ஆனா மனசாட்சியோட கை தூக்காம இருந்த பாருங்க, அதுவே பெரிய விஷயம். இந்த ஆன்மீக வியாபாரத்தை நல்ல லாபகரமா நடத்த போறோமா இல்ல நஷ்டத்துக்கு கொண்டு போக போறோமா என்பது. அதனாலதான் பெருமானார் ஆன்ம லாபம்னு வர, ஆன்மாவை லாபம் அடைய வைங்கப்பா. இறைவன் ஆன்மா என்கிற ஒரு முதலீடு போட்டு உங்களுக்கு அனுப்புறாரு. அந்த லாபம் காணுங்க. இப்படி உங்க உடலை தேகத்தை அப்படி நஷ்டம் செய்யறதுக்கா இவ்வளவு பெரிய தேகம் கொடுத்து அனுப்புறாரு. இந்த ஒரு தேகத்துல ஒரு பொருள், உங்களுக்கு ஒரு உறுப்பு மிஸ்டேக் ஆச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். கண்ணுன்னு ஒண்ணு ஏதாவது ப்ராப்ளம் வரட்டும், ஐயோ அப்பா. காது, தோல்ல, நரம்புல எங்க ஒரு ப்ராப்ளம் வந்தா மூட்டு வலி வரட்டும், ஃபுல் லைஃப் அப்படியே ஜாம் ஆயிடும். நம்மளுக்கு ஓடிட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம், வேலை செஞ்சிருப்போம், மூட்டு வலி வரட்டும், இந்த மூட்டுல வலி வரட்டும், ஒண்ணும் இல்ல. லைட்டா ஒரு நரம்பு அப்படி போய் பிடிக்கட்டும், வாய் கோணிடும், என்ன பண்ணுவீங்க? பேச முடியாது, வாய் வாய் வாய்னு வேண்டித்தான். நகைப்புக்குரியவர்களாக கேலிக்குரியவர்களாக மாறி விடுவோம். கரெக்டா? இப்ப எவ்வளவு இறைவன் நம்ம மேல கருணை, எவ்வளவு அழகா தேகம், அற்புத தேகம், அரிய தேகம், அதிசய தேகத்தை கொடுத்து நம்மளை அனுப்பி வச்சதுக்கு இப்படி என்னது அனுபவி ராஜா அனுபவின்னு இப்படி போட்டு நம்மளை இப்படி ஆட்டம் போடுறதுக்கு அனுப்புறாரு. இறைவனை நினைந்து உருகணும். நான் சிறந்த ஆத்மா, இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா, இந்த பிறவி துன்பத்தை நீக்குவதற்கு இறைவன் தயாராயிட்டாரியா. இனி எந்த கஷ்டம் இருந்தாலும் பாத்துக்கலாம் ஐயா. கடவுள் எனக்கு இந்த சத்சங்கம் கொடுத்திருக்காருயா, கேட்பதற்கு எனக்கு எவ்வளவு ஒன்னாலும் கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி நல்ல சொற்களை கேட்பதற்கு இறைவன் என்னை அனுமதித்திருக்கிறார் என்றால் நான் இறைவனின் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. பெருமானார் சொல்றாரு, ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நான் அடனுவர். எப்ப நான் சொல்லிப்பேன், ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளையாக நாம் இருப்போம். இப்ப இருக்கிறோம். இதை அப்படியே பின்பற்றி கொண்டு, ஏன்னா எவ்வளோ பேர் வந்தா நம்ம கேட்கல, பாவம் ஏறிக்கிட்டே வருது. நம்ம குறைக்கணும் இல்லையா? ஐயா, சன்மார்க்க காலம் மலர்ந்து விட்டது என்கிறார் வள்ளல் பெருமானார். ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர், விரைந்து இங்கு சன்மார்க்க சங்கத்தை சார்வீர். சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் சீக்கிரம் வந்து சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்துருங்கப்பா, கஷ்டம் இல்லாம வாழலாம்ப்பா. ஒவ்வொரு பாடல் 2 பாடல் ஐயா அப்படி வரிந்து வரிந்து கூப்பிடுவார். ஏன் உரைத்தேன், எதற்காக உரைத்தேன், உன்பால் உள்ள இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் வர் ஐயா. வள்ளல் பெருமானார் சொல்லுவார், நான் ஏன் இவ்வளவு கூவி கூவி உங்களை அழைக்கிறேன் சன்மார்க்கத்துக்கு வாங்கினா, உன் மேல இரக்கம்பா. ஏன் இரக்கம்? நீர் வேறு நான் வேறு என்று எண்ணுகிறேன்னுவார். நான் அடைஞ்சிட்டனே, நீ அடையலையே, அப்ப நீயும் நான் தானே, நீ அடைகிற கஷ்டம் எல்லாம் நான் தானே அடையிறேன். இதான் அக வடிவம் அனக வடிவம். எனக்கு நான் வேற நீ வேற இல்லப்பா, 2 பேரும் ஒண்ணு. நீ அடையிற வரைக்கும் எனக்கு துன்பம் தான். நான் அடைந்த சுகத்தை நீர்தான் அடைதல் குறித்தே என்பார். நான் அடைஞ்சிட்டேனே, நீ அடைய வேண்டாமா?
என்னை முகமறியார் போல் இருந்தீர், என்னை அறியீரோன்னு கேட்பாரு. என்ன நான் சொல்றதெல்லாம் யாரோ மாதிரி எனக்கு கேட்காம போறீங்களே. முகமறியார் போல் இருந்தீர், என்னை அறியீரோ, முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்பார். அவ்வளவு அழகா கூப்பிடுவார், வாங்கப்பா எந்திருங்கப்பா என்கிட்ட. அப்படி சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லுவார், என்னை வயதாலும் வயதிடும். என்ன இப்ப கூட என்ன திட்டலாம் நிறைய பேர், வந்தவொடனே நம்ம வா வா வான்னு கூப்பிடுது. வீட்டுல எங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இங்கெல்லாம் வந்து உட்கார முடியுமா, எவ்வளவு பிரச்சனைங்க மத்தியில வந்து நாங்க உட்கார்ந்து இருக்கோம். ஐயா சொல்றாரு, என்னை வயதாலும் வயதிடுமீன், வாழ்த்து என கொண்டிடுவேன். ஆனா நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என்னை வயதாலும் வயதிடுமீன், வாழ்த்தென கொண்டிடுவேன். ஏன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன். எனக்கு என்ன மானம் ஈனம் அவமானம், அதெல்லாம் கடந்துட்டேன் நான்ன்றாரு. என்னை வயதாலும் வயதிடுமீன், வாழ்த்தென கொண்டிடுவேன்றாரு. இப்படியெல்லாம் ஐயா நம்மை அழைக்கிறார். ஏன்? நீங்க எல்லாரும் உயணும் இல்லையா? நீங்க எல்லாம் உயணும் இல்லையா? இந்த பிறவி கஷ்டமா தெரியலையா? எதற்கு வந்தோம்? இறைவனை அறிந்து அடைந்து அம்மையமாதலுக்கு வந்தோம். இறைவனை அறிய வேண்டும். எது இறைவன், எது தெய்வம்? அறிவுதான் தெய்வம். அதை அடைவது ஒன்றே மாண்ட பிறவியின் குறிக்கோள். அடைந்து அதுவா மாறி, இதை தவிர வேற எதுவும் இல்லை. தின்று திரிந்து உறங்க பிறக்கவில்லை. நாம திரும்ப போய் மாட்டுவோம். என்ன வாழ போறோம்? நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உன் வயிற்றுல நான் பிள்ளையா பிறக்கணும், அப்படி சொல்லிட்டு சாவாங்க. நமக்கு தோணும், இந்த பிறையிலே நீ என்னமா பண்ண? சிந்திச்சு பாருங்க. ஏதாவது இறைவனுக்குரியதை எது செய்தாலும் அதுதான் பிறவி நோக்கம். அதை தவிர நம்ம எது செய்தாலும் பிறவி நோக்கம் கிடையாது. அப்ப அந்த எதுவும் பொருளற்ற பிறவியை மீண்டும் பிறந்து என்ன செய்ய போகிறோம்? பெருமானார் சொல்றாரு, காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு. நல்லா காடு வெட்டுறீங்க, கஷ்டப்பட்டு காடு திருத்தம் பண்றாங்க, நல்ல எருவும் போடுறோமா? காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்? நல்ல விளைச்சல் தரதா போகணும். கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகிருவர். ஏன்னா கரும்பை பயிர் பண்ணுடா, கடுகு கசப்பை போய் பயிர் பண்றீங்களே, உபயோகம் இல்லாததை பயிர் செய்கிறீர்களே. கூடு விட்டு போயின பின் எங்கே குடியிருப்பீர், ஏது புரிவீர்? இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏது புரிவீர், எங்கே குடியிருப்பீர்? முருங்கை மரமும் புளிய மரமும் பாழடைஞ்ச பங்களாவும் தேடின்னு போக வேண்டியதுதான். நம்ம வீட்டுக்கு நம்ம போனாலுமே என்ன பண்ணுவாங்க? எள்ளும் தண்ணி இறைச்சு சாஸ்திரக்காரரை கூட்டு வந்து, எப்பா எங்க அப்பா தானே நிக்கட்டுமே, விடுவோமா? நம்ம அம்மா வந்து எங்க அம்மா வந்து ரூம்ல நிக்கிறாங்க, விடுவோமா? கணவன் மனைவி வர நிற்பாங்களா? அவர் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன்னு சொன்னா கூட என்ன பண்ணுவாங்க? அங்கங்க தெரியுறாருடா அவங்க அப்பா, யாரையாவது கூட்டு வாடா. உண்மையா சொல்லுங்க, இல்ல அப்பா 4 நாள் வந்து அங்க தங்கி இருந்தாரு, இருக்கட்டுமே அப்படின்னு ஒருத்தர். கூடு விட்டு போயின பின் உங்க வீட்டுக்கே உங்களுக்கு உரிமை கிடையாது. நம்ம வீடு இஎம்ஐ போட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் கட்டி வச்சிருப்போம். உடம்போட உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் கிடையாது, அவருடைய டெட் பாடி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. முடிஞ்சிருச்சு இந்த வாழ்க்கைக்கா இவ்வளவு? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையன் காட்டுல போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஐயா சொல்றாரு, என்னையா கூடு விட்டு போயின பின் எங்கே குடியிருப்பீர், ஏது புரிவீர், ஐயோ அதை குறித்து நீர் அறியீர். உங்களுக்கு அதை பத்தி தெரியலையே, எனக்கு தெரியுது. இந்த ஆத்மாலாம் அல்லோலப்பட போகுதுன்னு எனக்கு தெரியுது. ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர் என்பார். கொஞ்சம் ஈடு கட்டிட்டு வாங்கப்பா, கடவுளை நினைங்கப்பா, அற கருத்துக்கள்ல ஈடுபடுங்கப்பா, அற செயல்ல ஈடுபடுங்கப்பா, நல்லதை பேசுங்கப்பா, நல்லதை நினைங்கப்பா, சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்கப்பா. வர மாட்டோம். அந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம். இறைவன் எல்லாத்தையும் அப்படி எடுத்து காமிப்பாரான், எத்தனை வழியா அவங்ககிட்ட நான் வந்தேன். இப்ப ஏமா வரும்போது சாக போது சங்கரா சங்கரான்னு சொன்னா முடியுமா? சங்கடா சங்கடான்னு வருமா? அப்போதைக்கு
இப்போதே சொல்லி வைப்போம். இப்போ இருந்தே ஈடு கட்டிட்டு வரணும். கடைசி நேரத்துல மூழ்கிற நேரத்துல என்ன பண்ண முடியும்? இந்த ஈடு கட்டி வருவீர்கள்னா என்ன? அப்ப ஒரு மூழ்கல் வரும், பொருளை மீட்க முடியாத இப்பத்துல இருந்தே ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுத்து வச்சு அதை மூழ்க விடாம பண்ணுன்னு சொல்லுவாங்களே அடகு வச்ச பொருளை. அப்படி இந்த ஆன்மா மூழ்காம காப்பாத்தணும்னா சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்கப்பா. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.